நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சேவிக்கும் இந்த அத்தியாயத்தில் நேற்று நாம் சேவித்த அதே அத்தியாயத்துடைய தொடர்ச்சியாகத்தான் சேவிக்க இருக்கின்றோம். ஜாஜலிக்கும் துலாதரனுக்கும் தர்மம் நிமித்தமாக நடந்த சம்பாஷணையுடைய தொடர்ச்சிதான் இந்த அத்தியாயமும். ஜாஜலியானவர் தராசு பிடிக்கிறவனான உன்னால் நடத்தப்படுகிற தர்மமானது பிராணிகளுடைய சொர்க்க மார்க்கத்தையும் ஜீவன வியாபாரத்தையும் தடை செய்யும். கிருஷியினால் அல்லவா அன்னம் உண்டாகிறது, அதனால் நீயும் ஜீவிக்கிறாய். பசுக்களாலும் பயிர்களாலும் மானிடர்கள் ஜீவிக்கிறார்கள், அவைகளால் யாகமும் உண்டாகிறது. நீ நாஸ்திக வாதமே பேசுகிறாய். இந்த உலகமானது கிருஷி ஒன்றை மட்டும் விட்டாலே ஜீவியாதே என்று சொன்னார். துலாதாரன், ஓ ஜாஜலியே, தர்மமான பிழைப்பை சொல்ல போகின்றேன். நான் நாஸ்திகன் அல்ல, நான் யாகத்தையும் நிந்திக்கவில்லை. யக்னத்தை அறிந்தவனோ மிகவும் துர்லபன். யக்னத்திற்கு நமஸ்காரம். எந்த மக்கள் யக்னத்தை அறிவார்களோ அவர்களுக்கு நமஸ்காரம். பிராமணர்கள் தங்கள் யக்னத்தை விட்டு சத்திரியர்களுடைய யக்னத்தை அனுஷ்டிக்கிறார்கள். லோபிகளும் பணத்தில் மிகவும் பற்றுள்ளவர்களுமான நாஸ்திகர்களால் வேதவாதத்தை அறியாதவர்களுக்கு பொய்யானது சத்தியம் போல ஏற்பட்டிருக்கிறது. அறியாதவன் நீ இது கொடுக்க வேண்டும், இது கொடுக்க வேண்டும் என்கிறதை தவிர வேறொன்றையும் அவனுக்கு செய்ய விரும்புவதில்லை. ஆகையால் கொடாத விஷயத்தில் பொருளுக்கு திருட்டு ஏற்படுகிறது. ஜாஜலியே, அவனுடைய கர்மங்கள் மாறுபட்ட கர்மங்கள் ஆகின்றன. முறையாக செய்யப்படுகிற ஹவிஸினால் தேவதைகள் சந்தோஷிக்கிறார்கள். நமஸ்காரத்தினாலும் ஹவிஸினாலும் வேத அத்தியனத்தினாலும் தானம் முதலானவைகளினாலும் தேவதைகளுக்கு சாஸ்திர பிரமாணப்படி பூஜையானது ஏற்படும். இஷ்டம் பூர்த்தம் எனும் இவைகளாலும் தீயோருக்கு தீய சந்ததி உண்டாகிறது. லோபியிடமிருந்து லோபி உண்டாகின்றான், சமபுத்தி உள்ளவனிடமிருந்து சமபுத்தி உள்ளவன் உண்டாகின்றான். எஜமானர்களும் ரித்விக்குகளும் எப்படி தங்களை நடத்தி கொள்ளுகிறார்களோ அப்படியே அவர்களின் சந்ததிகளும் உண்டாகின்றன. ஆகாயத்திலிருந்து சுத்தமான ஜலம் உண்டாவது போல யக்னத்திலிருந்து பிரஜை உண்டாகிறது. அக்னியில் போடப்பட்ட ஆகுதியானது ஆதித்யரை அடைகிறது. ஆதித்யனிடமிருந்து மழை உண்டாகிறது. மழையினால் அன்னம் உண்டாகிறது. அன்னத்தினால் பிரஜைகள் உண்டாகின்றன. பலனை கருதாமல் யக்னத்தை செய்து வந்த முன்னோர்கள் அந்த யக்னத்தினால் விரும்பிய அனைத்தும் அடைந்தார்கள். பூமி உழப்படாமலேயே பலன் தருவதாய் இருந்தது. ஆசீர்வாதங்களாலேயே கொடிகள் உண்டாயின. அந்த முன்னோர்கள் யாகங்களிலும் தங்களிடத்திலும் ஒரு பயனையும் நினைக்கவில்லை. யாக பலனில் சந்தேகப்பட்டு கொண்டு யாகம் செய்பவர்கள் அசத்துக்களும் தம்பம் உடையவர்களும் லோபிகளும் தனத்தையே பிரயோஜனமாக உடையவர்களுமாக இருக்கிறார்கள். வேத பிரமாணத்தை குதர்க்கத்தால் கெடுக்கிறவன் ஆவிகளுடைய லோகத்தை அடைவான். அவர் இந்த உலகத்தில் எப்பொழுதும் அறிவில்லாதவனும் கெட்ட சித்தமுள்ளவனமாவான். இது அவசியம் செய்ய தகுந்தது என்று செய்ய வேண்டிய கர்மாவை செய்கின்றான். அப்படி செய்யாவிடில் பயத்தை நினைக்கின்றான். ஒரு பிராமணன் உலகத்தை பிரம்மம் ஒன்றே இருக்கிறது என்று அவன் நினைக்கின்றான். மற்ற அவசியம் செய்யக்கூடாதென்று அவன் நினைப்பது இல்லை. இப்படிப்பட்டவனுடைய குணமில்லாத கர்மாவும் பெரிதென்று கேட்டிருக்கிறோம்.
இவரிடத்தில் எல்லா பிராணிகளுக்கும் உபகாரமும் பயனை விரும்புவதில் சங்கோசமும் இருக்கின்றன. சத்தியத்தையும் தமத்தையும் யாகமுடையவர்களுக்கும் லோபமற்றவர்களுக்கும் ஆத்ம ரீதியான உள்ளவர்களுக்கும் அந்த சமயத்திற்கு வேண்டியது போக மிச்சத்தை தள்ளி விடுகிறவர்களாய் இருக்கிற சகல ஜனங்களும் மத்சரம் இல்லாதவர்களாக இருப்பார்கள். சரீரம் ஆத்மா இவற்றின் தத்துவத்தை அறிந்தவர்களும் தமக்குரிய யக்னத்தில் நிஷ்டை உள்ளவர்களும் பிரம்மத்தை சேர்ந்த வேதத்தை ஜபிக்கிறவர்களுமாக இருக்கிறவர்கள் மற்றவர்களையும் சந்தோஷிக்க செய்வார்கள். அந்த பிரணவம் சகல தேவதைகளின் ஸ்வரூபம், பராபரங்களான சகல பிரம்மஸ்வரூபமும் பிரம்மத்தை பற்றியதுமாக இருக்கிறது. ஜாஜலியே அந்த பிரணவத்தை உபாசிக்கிறவன் திருப்தியை அடைகிற போது தேவர்கள் திருப்தி அடைகிறார்கள். சகல ரசங்களாலும் திருப்தி அடைந்தவன் பின்பு ஒன்றையும் விரும்ப மாட்டான். பிரம்ம ஞானத்தினால் திருப்தி அடைந்தவனுக்கு சுகத்தை கொடுக்கின்ற நித்திய திருப்தியானது உண்டாகிறது. ஆகையால் அவன் அதை தவிர வேறு ஒன்றையும் விரும்ப மாட்டான். தர்மத்தை ஆதாரமாக உடையவர்கள் தர்மத்தால் உண்டான சுகத்தை உடையவர்களும் அப்படியே எல்லா முயற்சியை உடையவர்களுமாக இருக்கிறார்கள். விவேகியானவன் உண்மையில் நமக்கு இதற்கு மேலானது ஒன்று இருக்கிறது என்று நினைக்கின்றான். சாஸ்திர ஞானமும் அனுபவமும் உடைய சிலர் மிகவும் புண்ணியத்தை கொடுக்கின்றதும் பரிசுத்தம் உள்ளதும் பரிசுத்தர்களான பெரியோர்களுடைய பரம்பரையில் வைக்கப்பட்டதுமான சம்சார சமுதிரத்தின் அக்கறையை அடைய விரும்புகிறார்கள். அந்த சாத்விகர்களோ வென்றால் எதில் சென்று சோகத்தை அடைகிறதில்லை. எப்படி அவர்கள் அடைகிறது இல்லையோ, மறுபடியும் நழுவுகிறது இல்லையோ, வருத்தத்தை அடைவதில்லையோ, அப்படிப்பட்ட பிரம்மத்தின் பதத்தை இந்த உலகிலே அடைகிறார்கள். அவர்கள் ஸ்வர்க்கத்தை விரும்புகிறதே இல்லை. அதற்காக யாகம் செய்வதும் இல்லை. பிரம்மத்தையே பொருளாக கொண்டு இயன்ற மட்டும் ஹிம்சையின்றி சத்துக்களுடைய மார்க்கத்தையே தொடர்கிறார்கள். அவர்கள் விருட்சங்களையும் ஔஷதங்களையும் கனி கிழங்குகளையும் அறிகிறார்கள். லோபிகளும் பயனை விரும்புகிறவர்களுமான ரித்விக்குகள் இவர்களுக்கு யாகம் செய்வது இல்லை. காமத்தின் முடிவை அடைந்த அதை பிராமணர்கள் பிரஜைகளை அனுகிரகிப்பதில் விருப்பத்தால் தம்மையே திரவியமாக செய்து கொண்டு யாகத்தை செய்கிறார்கள். ஆகையால் லோபிகளான ரித்விக்குகள் ஆசை கொண்ட அவ்வித மனிதர்களுக்கு யாகம் செய்விக்கிறார்கள். ஜாஜலியே சாதுக்கள் தம் தர்மத்தை செய்வதனாலேயே பிரஜைகளை ஸ்வர்க்கத்தை அடைவிக்கிறார்கள் என்கிற என்னுடைய புத்தி எல்லோருடைய விஷயங்களிலும் சமமாய் இருக்கிறது. மனத்தை வசம் செய்த பண்டிதர்கள் எப்பொழுதும் யக்னத்தில் இருக்கிற அந்த காரணத்தினால் அந்த தேவையான என்கிற அந்த மார்க்கத்தினாலே போகிறார்கள். ஜாஜலியே உள்ளபடியே இருவரும் தேவையான என்னும் அந்த மார்க்கத்தில் போகிறார்கள். அவர்களில் ஒருவனுக்கு திரும்பி வருவதும் உண்டு. மனத்தை அடைக்கினவனுக்கு திரும்பி வருவதில்லை. இவர்களுக்கு மனத்தின் சங்கற்ப சித்திகளால் எருதுகள் தாமாகவே வந்து சேருகின்றன, வகிக்கவும் செய்கின்றன. பசுக்களும் தாமாக கறக்கின்றன. அவர்கள் தாங்களே சங்கற்பத்தினால் யூபங்களை பெற்று எளிதில் அடையப்பட்ட தட்சிணையுடன் யாகம் செய்கிறார்கள். அவ்வாறு ஆத்மத்தியானத்தோடு இருப்பவன் கோவை ஆலம்பனம் செய்ய தகுதி உள்ளவன். அந்த கோவை ஆலம்பனம் செய்ய தகுதி உள்ளவன். ஆனாலும் அவர்கள் தானியங்களால் யாகம் செய்வார்கள். அப்படிப்பட்டவர்கள் ஸ்ரத்தையுடன் கோவை கட்டி யாகம் செய்ய மாட்டார்கள். அந்த உண்மையை உனக்கு நான் சொல்லுகின்றேன். ஒன்றையும் பிரார்த்திக்காதவனும் ஒன்றையும் ஆரம்பியாதவனும் ஒருவரையும் நமஸ்கரிக்காதவனும் துதியாதவனும் குறைவற்றவனும் கர்மம் நசித்தவனுமான அவனை தேவர்கள் பிராமணனாக நினைக்கிறார்கள்.
ஜாஜலியே, அத்தியனம் செய்யாமலும் யாகம் செய்யாமலும் பிராமணனிடத்தில் தானம் செய்யாமலும் காம விருத்தி அடைய விரும்புகிறவன் எந்த கதியை அடைகின்றான்? இந்த தெய்வ யக்னத்தை செய்கிறவனே என்றால் யக்னத்திற்கு தக்கபடி பயனை அடைவான் என்று சொன்னான். ஜாஜலி, ஒரு வைசிய முனிவனுடைய தத்துவத்தை நாம் கேட்பதில்லை. ஆகையால் இந்த கஷ்டமான விஷயத்தை உன்னிடம் கேட்கின்றேன். இதற்கு முன் உள்ளவர்கள் ஆத்ம லாபத்திற்கு உரியதும் பசுக்கள் துன்பத்தை அடையாததுமான இந்த தர்மத்தை கவனித்ததில்லை. அப்படி கவனித்தவர்களும் இந்த கர்மாவுக்கு மேலான அந்த யோக தர்மத்தை நடக்கும்படி செய்யவும் இல்லை. இவ்விதம் இருந்தால் ஆத்மாவாகிற பூமியில் செய்யப்படும் யாகத்தை அறிவினர்கள் செய்ய மாட்டார்கள். அப்படி இருந்தால் எந்த கர்மாவினால் சுகத்தை அடைவான்? மகா புத்திசாலியே, அதை சொல். உன்னுடைய வார்த்தை நான் மிகவும் நம்புகிறேன் என்று சொன்னார். இதை கேட்ட துலாதரன், யக்னங்களாலும் யக்னங்கள் இல்லாவிட்டாலும் பசுக்கள் ஒன்றிலும் ஹிம்சைக்கு உரியவைகள் அல்ல. கோவானது நெய்யினாலும் பாலினாலும் தயிரினாலும் ஏட்டினாலும் தோலினாலும் வாலினாலும் கொம்பினாலும் பாதத்தினாலும் உபகரித்து யாகத்தை நிறைவேற்றவே செய்கிறது. அவைகளை யாகத்தில் உபயோகித்து பத்னி விரதத்துடன் விதியோடு நன்கு செய்கிறவன் இந்த தேவ யாகத்தை செய்து அதற்குரிய பலனை அடைவான். யாகமானது சகல பசு யாகங்களுக்கும் மேலான பரிசுத்தமாக சொல்லப்படுகிறது. எல்லா நதிகளும் யாகத்திற்குரிய சரஸ்வதி நதிகளாகின்றன. எல்லா மலைகளும் பரிசுத்தமே. ஜாஜலியே, ஆத்மாவே யாக பூமி இடத்தை தேட வேண்டாம். ஜாஜலியே, இப்படிப்பட்ட இந்த தர்மங்களை இம்மையில் அனுஷ்டிக்கிறவனும் காரணங்களினால் தர்மத்தை தேடுகிறவனுமாய் இருப்பவன் சுபமான லோகங்களை அடைகின்றான் என்றார். காரணங்களோடு கூடினவைகளும் எப்பொழுதும் பெரியோர்களால் சேவிக்கப்பட்டவையுமான இந்த தர்மங்களை துலாதரன் லாகித்தான் என்பதோடு இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நமஸ்காரம்.